ஹாய் காய்ஸ், நான் சிம்பிள் லைஃப் பிரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு தேர்ஸ்டே vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து ஒரு 4:50 அப்படின்னும்போது என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்து ஒரு 1 ஹவர் வந்து வாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஒரு 6:10 அப்படின்னும்போது வீட்டுக்கு வந்து ரிட்டன் வந்தாச்சு. வந்த உடனே விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். போகும்போது எவ்வளோ இருட்டாக இருந்தது, இப்போ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் போகிறது தான். நேற்று வாஷ் பண்ண பாத்திரம் எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பன்னீர் புலாவ் தான் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்து வச்சுட்டு ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். நைட்டே வந்து நான் பச்சை பட்டாணியும் இந்த டபுள் பீன்ஸும் வந்து ஊற வச்சுருந்தேன். அதுவும் நல்லா ஊறியிருக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு காஃபி போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பன்னீர் வந்து நம்ம இஷ்டம்தான், பெரிய க்யூபாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கூட வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். பன்னீர் வந்து ஹட்சன்லேயே வந்து லெமன் போட்டு பன்னீர், லெமன் இல்லாமல் அப்படின்னு சொல்லி 2 வருது. லெமன் இருக்கிறது வந்து கொஞ்சம் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஹார்டாக இருக்குது பன்னீர். இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பன்னீர். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வந்து கேஸ் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி பொறுமையாக திருப்பி போட்டு எடுத்தோன்னா நல்லா இதுவும் வந்து ஃப்ரை ஆகி வந்துடுது. குக்கரில் ஆயில் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நான் தவாவில் வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்காக தவா வந்து வச்சுட்டேன். ஆயில் ஹீட் ஆன உடனே ஹோல் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணியும் டபுள் பீன்ஸும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் கூட அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதால பன்னீர் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் வந்து அது உடையாமல் அப்படியே க்யூப் மாதிரி கிடைக்கும். நீங்கள் மில்கி மிஸ்ட்டு இல்லை இதுலேயே வந்து லெமன் ஆட் பண்ண பன்னீர்னால் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆயில் தேவைப்படாது. அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் ஆயில்லையே. நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம பன்னீரை கொஞ்சம் ஸ்லோவாக தான் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம தம் போடுற மெத்தடில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம், விசில் போட போகிறதில்ல. பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம இதே தவாலேயே வந்து நம்ம தம் போட்டு அப்படியே அந்த தவாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து பன்னீர் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே அரிசியும் தண்ணியும் வந்து நல்லா சேர்ந்தா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். குக்கரை தவா மேலே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க பன்னீரை வந்து அந்த ரைஸ் மேலே வந்து போட்டுட்டு தட்டு போட்டு நம்ம வெயிட் வச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து தம்லே இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து ரைஸ் ரெடி ஆகிடும். அதே டைம் நான் வந்து இந்த சைடு சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நைட்டு வச்ச குருமா வந்து நாங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா சாதம் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. அடி பிடிக்காமல் நல்லா வந்து வந்திருக்கு.
உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இந்த டைம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் பாப்பா லஞ்சுக்கு வந்து புலாவ் ரைஸும் மிக்சரும் ஆப்பிளும் தான் கொண்டு போயிருந்தாங்க. காலையிலேயே கொஞ்சோண்டு ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமில் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ரைஸை வந்து ஹாட் பாக்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஃபுல்லாக வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி காலையிலேயே முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. மார்னிங் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மொத்தமாக வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் மீதியும். கரெக்டாக ஒரு 8:45 அப்படின்னும்போது கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எங்கள் பாப்பாவே ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுவேன். வந்த உடனே நானும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெளியே ஃபுல்லாக பெருக்கிட்டு துணியெல்லாம் காய போட்டாச்சு. இப்போ உள்ளே ஃபுல்லாக பெருக்கி மாப் போடுற வேலை எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்தா நாளைக்கு ஃப்ரைடேக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் டேபிளையும் நல்லா தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். ரெகுலராகவே வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து இந்த டேபிளில் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். ஃபோட்டோஸ்லேருந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஈர துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். நான் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் துடைக்கிறதுக்குள்ளே அம்மா வந்து டேபிளில் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் எப்பயுமே வந்து டேபிளில் இந்த கோலம் தான் வந்து சாமி ரூமில் போடுவாங்க. பூஜை ரூம் வேலை எல்லாம் முடித்ததுக்கப்புறமா அப்படியே கிச்சன் எல்லாமே ஃபுல்லாக பெருக்கி மொத்தமாக வீடு ஃபுல்லாக கூட்டி எடுத்தாச்சு. பூஜை ரூம்லேருந்து ஃபஸ்ட்டு மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே பூஜை ரூமில் போட்டு கிச்சன் போட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக மாப் போட்டு எடுத்துருவேன் கடகடன்னு. மாப் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு பூஜா பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா வந்து ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக வந்து ஒரு 12:30 ஆகும்போது என்னுடைய தேர்ஸ்டே ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.